நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க. விருதான மடியில கனமல வழியில பயம் இல்ல, ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக், மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மியூசிக். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9840971228. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். நல்லா சொல்றாருல்ல, நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம். டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்பெல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனா நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யாரு வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறன்னு சொன்னாங்க. இல்ல நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே அது பேசி பதிவாகி இருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க. விருதான மடியில கனமல வழியில பயம் இல்ல, ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? ஓ, வழக்கு போட்டா சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல, என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காத ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள். டெண்டரே இல்ல, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம். வெவ்வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிளிகிளியும் கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யாரு வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லிட்டு இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை ரெய்டு பண்றது, நாங்கெல்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழி கொள்கை சொன்னதுனால வரதுங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு அவர்களுக்கு வந்தா கரெக்டா சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்டியா. நல்லா சொல்லு. நீங்க பத்திரிகை ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க எவ்வளவு கிட்டலு கேலி எங்களை பேசிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப மட்டும் சொல்றேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.